ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு மொபைலில் யாரோ திருடிட்டாங்க. அந்த மொபைலில் யார் திருடுறது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு அப்ளிகேஷன் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி இருந்தோம்னா நம்ம மொபைலை ட்ரேஸ் பண்ணி திருடவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த அப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது, அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணோம்னா, திருடிவங்க எப்படி நம்ம ஃபோனை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, தப்பாக பாஸ்வேர்டெலாம் என்டர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களோட ஃபேஸை ஃப்ரண்ட் கேமரா மூலமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம இமெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணிடுவோம். கூடவே அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஜென்ரல், ப்ரீமியம் அப்படின்னு இருக்கும். ஜென்ரலுங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன். சென்ட் அலர்ட் இமெயில் அப்படிங்கிறது என்ன பண்ணுறீங்கன்னா ஆன் பண்ணிக்கிங்க. அப்படி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்மிஷன் கேட்கும், நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. அது கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்லாக் அட்டம்ப்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து எத்தனை டைம் வந்து தப்பாக போட்டால் அவங்க ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம இமெயில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். 1 டைம், 2 டைம், 3 டைம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டைம்ஸ் வேணுமோ அது டைம் செட் பண்ணிங்க. நான் ஜஸ்ட் 1 டைம்லேயே விட்டுறேன். அதுக்கடுத்து இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இமெயில் சுட் பி சென்ட் அப்படின்னு இருக்கும். அது வந்து எந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இமெயில் ஐடி கேட்கும். ஸோ உங்களோட இமெயில் ஐடி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலை வந்து லாக் பண்ணுறேன். இப்போ என் மொபைலை வந்து லாக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து தப்பாக பாஸ்வேர்டு போடுறேன், அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் தப்பாக பாஸ்வேர்டு போட்டதுனால என்னோடய ஃபோட்டோவை வந்து என் இமெயில் ஐடிக்கு எடுத்து சென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோடய இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்திருக்கு, லாக் வாட்ச் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து. ஸோ ஓப்பன் பண்ணுறேன். இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தப்பாக பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுனால என்னோடய ஃபேஸை வந்து ஃப்ரண்ட் கேமரா மூலிமா ஃபோட்டோ எடுத்து நம்ம என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் டிவைஸ் குட் நாட் பி டிட்டர்மைன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஜிபிஎஸ் ஆனில் இருந்தால் நம்ம லொக்கேஷன் வந்து அது அனுப்பிச்சிடும். எந்த லொக்கேஷன் நம்ம மொபைல் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இந்த இது அனுப்பிச்சிடும். நம்ம மொபைல் வந்து ஆன்லைன்லேயே இருந்தால் நம்மளோட லொக்கேஷன் வந்து ட்ராக் பண்ண முடியும். அதுக்கு வந்து யூஸிங் திஸ் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடிக்கு போய்ட்டு உங்கள் ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் மாடல் வந்து இதுவே காமிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். ரிங், லாக், எரைஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேப் இருக்கும். சப்போஸ் நம்ம மொபைலில் ஜிபிஎஸ் ஆனில் இருந்துச்சு, நம்ம மொபைலோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த மேலே இருக்கிற மேப்பில் வந்து நமக்கு காமிக்கும். இங்கே இருக்கிற ரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ரிங்காக ஆரம்பிச்சிடும். உங்கள் மொபைலை வந்து யார் திருடி வச்சுருக்காங்களோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ரிங்காக ஆரம்பிச்சு ரிங்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ ரிங் கொடுக்குறேன். அதாவது உங்கள் மொபைல் வந்து ஃபுல் வால்யூமில் இருக்குது, நீங்கள் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிங் ஆகிறது ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிங் அப்படின்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் வந்து ரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லாக் அப்படின்னு இருக்கும். இந்த லாக் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட பாஸ்வேர்டு வந்து அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்க, தப்பாக போட்டு 2-3 டைம் ட்ரை பண்ணி ஈஸியாக வச்சு வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நியூ பாஸ்வேர்டு வந்து இந்த இது மூலிமா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்கள் மொபைல் உங்கள் கையில் இருக்கணும்னு தேவையில்லை, இந்த இது மூலியமாகவே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு லாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு வந்து அங்கே இருக்கிற மொபைலோட ரீசெட் ஆயிரும். அதுக்கடுத்து எரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் என்னென்னா உங்கள் மொபைல் இருக்கிற எல்லா டேட்டாவையும் வந்து எரைஸ் பண்ணிடும். இப்போ திருநெல்வேலி வந்து உங்கள் டேட்டாஸை வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் டேட்டாஸாவது எரேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மூலிமா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். அப்படி எரேஸ் பண்ணணும்னு நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்கினீங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ஃபோன் மாறிடும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஆனில் இருக்கணும். அப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஆன் இல்லாதப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆப்ஷனில் தான் இருக்கும். இந்த ப்ரீமியம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சென்ட் எஸ்எம்எஸ் டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மொபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்டோட நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் லொக்கேஷனை. ஆனால் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் தான் இருக்கும். ப்ரீமியமுக்கு வந்து நீங்கள் 320 rupees கட்டணும். அது கூடவே இன்னும் அடிஷ்னலாக சில செட்டிங்ஸ்லாம் இருக்கும் ப்ரீமியமில், அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா லாக் வாட்ச். இதோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை பற்றி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த அப்ளிகேஷன் வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.